Hello, Alpha. Welcome, Saints. Let's go to the Word of God. I think we are meeting after a long time. ஒரு டாபிக் நான் பேசியிருந்தேன். அதனால் எவ்ரி ப்ராமிஸ் இன் த பைபிள் இஸ் கண்டிஷனல்னு சொல்லி சொன்னேன், எக்ஸப்ட் ஒன் ப்ராமிஸ். அது சங்கீதம் 122 போட்டு 22 போட்டிருக்கோம். அது ப்ராமிஸ் தான் கண்டிஷனல். எல்லாத்து கண்டிஷன் தான். இது நிறைய பேர் புரியாமல் என்ன ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட் எழுதியிருக்காங்க, தட்ஸ் நாட் ட்ரூ ஃபார் ஹியூமன் ரேஸ். God came down for the human race. Yes, that's true. ஆனால் ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். என் மனசை கொஞ்சம் கேட்கும். ஆனால் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண அவங்கள நான் எதுவும் சொல்லலை. எஜுகேட்டிங் பீப்புள் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன். ரோமன்ஸ் 10th சாப்டரில் பார்த்தீங்கன்னா 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படணும். இங்கே விசுவாசிக்கப்படும் ஒரு கண்டிஷன். இது விசுவாசதான் தேவனுடைய மகிமை காண முடியும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, ரட்சிப்புண்டாக தான் வாயில் அறிக்கை பண்ணணும். விசுவாசம் மட்டும் போதாது, அது வாயிலிருந்து அறிக்கை செய்யணும். இயேசு தான் தேவன், எனக்காக என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நான் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது தான் we become children of God. இதனால பண்ணுறோம், இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றது தான் இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கும் கண்டிஷன் இருக்குது. மெயின் ஒரு கிறிஸ்டியானிட்டியோட டாப்பிக்கே கண்டிஷன் தான் ஆரம்பிக்குது. இட்ஸ் நாட் தட் சேஞ்ச் ஒரு பேர் அதெல்லாம் இங்கே சடங்காச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாகவே போகிறது எப்படின்னா, இந்த வசனம் தான் ஒர்க் பண்ணணும். இந்த கிங்டம் ஆஃப் காட், திஸ் வேர்ட் ஒன்லி ஒர்க். எஸ், அவர் பாவங்களை மன்னிக்கிறாரு, எல்லாத்தையும் அதெல்லாம் ஒன்று தான். இது சொல்லும் போது தான், அவர் நம்மளுக்கு ரட்சர் ஆகும்போது தான். வி கேனாட் ப்ரெஸ்யூம் தட் இது இங்கே கண்டிஷனே போட்டு இப்படித்தான் நீ வாங்கினால அறிக்கை செய்யணும், விசுவாசிச்சு அறிக்கை செய்யணும். உள்வாங்கி உள்வாங்கிறதுனா நிறைய விஷயம் இருக்குது. காதுகளில் கேட்போம், பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகும், தட் வில் கோ வே. ஆனால் ஹார்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெஜிஸ்டர் ஆகிட்டு ரட்சிப்புண்டாக வாயினால அறிக்கணும். தென் கம்ஸ் த சால்வேஷன். ஜீசஸ் காட் சொல்லிட்டு பேய்னு சொல்லுது, எல்லாமே சொல்லுது. ரட்சிப்புண்டாக வாயினால அறிக்கைப்படும். அவரே தேவன், அவர் எனக்காக யானை செய்து முடிப்பார் விசுவாசிச்சு அவர் மேல் நம்பிக்கை இருக்கும்போது தான் நம்பிக்கை இட் ஸ்டார்ட்ஸ் ஆக்டிங். ஸோ கண்டிஷன் அப்ளை. ஒரு சின்னதாக இது மாதிரி ஒவ்வொரு வசனமாக எடுத்தாலும் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். But now what we are going to see is cracking faith. இந்த சப்ஜெக்ட் ஒரு புது சப்ஜெக்டாக இருக்கும். பேர்க்கத்தக்க இல்லாட்டி பேர்க்கு உடைக்கத்தக்கதாக உள்ள விசுவாசம். எந்த ஒரு இதையும் நம்ம விசுவாசனால் மேற்கொள்ள முடியும். இது கால நிர்ணயம்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. இப்படி சில பேர் வாயில் எடுத்து விசுவாசத்தை சொல்கிறோன்னு சொல்லிட்டு அறிக்கை செய்வாங்க, ஆனால் அவங்க விசுவாசிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்வாங்க, ஆனால் உண்மையாகவே அவங்ககிட்ட விசுவாசம் இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு கொடுத்துறேன். விசுவாசிக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது, இது கொஞ்சம் அளவு பயம் இருக்காது. இதுக்குமே நம்ம துணிஞ்சு தான் செய்வாங்க. ஒரு பயங்கரமான ஃபெய்த் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. பேய் திங்க் பண்ணால் கூட, யோசனை பண்ணி கூட அட்டாக் பண்ண முடியாது. பேய் கொண்டுட்டா யாரும் எது செய்ய முடியாது, ஏன்னா தேவன் பாதுகாப்பு பண்ணிருக்கிறார். இப்போ லெட்ஸ் டர்ன் அ பைபிள்ஸ் டு மார்க் 11. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டவர்களாக. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மலையை பேர்க்கத்தக்க விசுவாசத்தை குறித்து இயேசு பேசுகிறார். மலையை பேர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளிட்டு போனால் நடக்கும். ஆனால் இது வரைக்கும் சில பேர் பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாளில் காண போயிருக்கு மலைகள்லாம். நம்மளால் இது செய்ய முடியல. ஏன்னா அங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது, ஃபெய்த்.
இங்கே இந்த பேக்ரவுண்டை நீங்கள் புரியணும். முதல்ல விளக்கிடுறேன், அதுக்கப்புறம் தென் வில் கோ டீப்லி டு இட். அப்போ இந்த இயேசு ஸ்ரீஷரோட எருசலேமுக்கு வராரு. வரும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி மரத்தை பார்த்து அதுக்கிட்ட இலைகள் இருக்குது, கனிகள் இல்லை. கனி இல்லாத காலத்தில் கனி கொடுக்காது. நம்ம கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருப்போம். இலைகள்லாம் நல்லா இருக்கும், ஆனால் கனி இருக்காது. இப்போ இந்த கனி இல்லாததை பார்த்துட்டு ஒருவன் இனிமேல் கனி பூசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை நம்ம 3 இவங்களோட ரொம்ப சுவையாக கேட்டாங்க. ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அவர்கிட்ட என்னென்ன பேசுகிறாரு, என்னென்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. கேட்டுட்டு போயிட்டாங்க. அவரும் போயிடுறாங்க. அங்கே போய் எருசலேம் தேவாலயத்தில் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு அடுத்த நாள் இந்த வழியாக வராரு. திரும்பி வரும்போது அந்த மரம் காட்டு, மரம் வேரோட பட்டு போச்சு. வேரோட பட்டு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட். எந்த மரம் போனாலும் சரி, சும்மா காஞ்சி போய் அப்புறம் திருப்பி உங்களுக்கு லைஃப் வரும். மரங்களுக்கு எத்தனையோ வருஷங்கள் உண்டு. சில மரங்கள் ஒல்லியாக இருக்கும், அது காற்றுனால் அசைக்கப்படும். சில மரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கும். அது கூட எனக்கு வயசாகி போய் ரொம்ப வயசாக போச்சுன்னா 100-150 வருஷம் ஆயிடுச்சுன்னா உழுதுடும். இங்கே ஒரு ரொம்ப இதாகிற போது அதுக்கு தண்ணி போட்டு சரியாக பாய்ச்சிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் ஆலை மரம்லாம் விழுதுகள்லாம் தொங்கிட்டு. இது அந்த காலத்தில் எங்களுக்கு நான் சின்ன வயசில் இருந்த காலத்தில் தான் எனக்கு என்னை பயமுறுத்துறதுக்காக, நாங்கள் சேட்டை பண்ணக்கூடாதுன்றது பயமுறுத்துறதுக்காக என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, அந்த மரத்தில் பேய் உட்காந்துருக்கோம் பிடிச்சி விட்டுறோம். அந்த பயம் ரொம்ப நாளாக ஓடிச்சு. பேய்னா என்னன்னு தெரியாது. எல்லாமே பயந்து சாகும் சின்ன வயசில். ஆனால் கத்தர் பிற்பாடு அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த பேய்களை தான் துரத்தத்தக்கதை விசுவாசிக்கிறது என்னை இந்த மினிஸ்ட்ரி தான் போட்டு வச்சாங்க. நல்ல மலைகளே பெயர் தக்க விசுவாசம். மரத்தை பேச்சாச்சு, வேரோட பேச்சாச்சு. மேபி அது ஒரு 2 நாள் நிற்கும், அப்புறம் சாஞ்சி வேரோட பட்டு போச்சுன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்காது. தட் இஸ் நோபடி கேன் கோ. திருப்பி அதை மரத்தை பிச்சு வேற வச்சு இடத்துல வச்சு அதை உடைக்க வைக்க முடியாது. ஏன் அதை செய்கிறாரு இயேசுன்னா, நம்முடைய விசுவாசக்காரர்கள் உன்னாலே எதையும் செய்ய முடியும். என்னை விசுவாசிச்சு என் நாமத்துக்காக நீ கேட்டீங்கன்னா அது உனக்கு நடைபெறும். அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். என்னோட சொல்கிற வாசனத்தை சொல்கிறாரு, ஆகியால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. ரோமரில் ஒரு வசனம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறது ஒரு இல்லை காரியமே இல்லை அந்த இடத்துல. அப்படிதான் தேவன் வானத்தை பூமி உண்டாக்குனார். அவர் பூமி இல்லை, வானம் இல்லை, எதுவுமே இல்லை. He called them into existence. எதுவுமே இல்லை. இவன் நம்ம கூட தேவன் 139 சங்கீதத்தில் போடுறபடி அவர் சொல்றாரு, நீ போ, இதுதான் உன் பேருன்னு சொல்லி அனுப்புறாரு பூமிக்குள்ள. அண்ட் திஸ் இஸ் யுவர் பர்பஸ் அண்ட் யுவர் இது எல்லாமே இதுதான் நீ நடத்த இத்தனை நாள் இருப்ப. நம்மளுக்கு தெரியாது. குழந்தைங்களை ஒரு 2 வருஷம் நல்லா தான் இருப்போம். ஒன்றுமே தெரியாது. புது உலகத்தை பார்த்த மாதிரி உலகத்தை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இதுக்கு அந்த உலகத்தில் வந்த பிறகு அந்த உலகத்தோட ஒன்றி போயிடுவோம். இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்கள் மேலே விசுவாசம் வந்துடும். தேவன் மேலே இருக்க விசுவாசம் போயிடும். ஒரு குழந்தை உருவாது அவர் ஆர்டர் பண்ணி தான் உருவாது. எத்தனை பேர் இதனால வச்சு மெடிக்கல் இதில் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோசனை பண்ணுங்க. அப்போ எங்கள் வீட்டில் போட்டாலும் நீங்கள் எதுக்கு எடுத்தார், எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, மேபி ஃபினான்ஷியல், மேபி ப்ராப்ளமேட்டிக் திங், குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் விட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது பேதுரு கொர்நேலியுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை. நீங்கள் அதான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வோமோ, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது சும்மா ஏனோ அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அழுக நல்லது தான். உங்கள் மனசில் இருக்க ஃபீலிங் எல்லாத்தையும்
உழுத்து விட்டு விட்டு அழுவீங்க, அது பரவாயில்ல. அது ஒரு தப்பு ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன், நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். நல்லா அழுகுன்னா அழுங்க, அது உங்க இஷ்டம். ஆனால் அந்த அழுது ஜோம் பண்ணி ஆண்டவரை கார்னர் பண்ணலான்னு நினைக்காதீங்க. அவரை கார்னரே பண்ண முடியாது, யாராலையும் கார்னர் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்ற, விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க, விசுவாசத்துல கேளு, கொடுப்பேன். ஏனென்றால் தேவனை நம்ம பார்க்க முடியாது, விசுவாசிக்கணும். விசுவாசிய தேவன் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி செய்யுங்க. வெகன் யங்ஸ்டர்ஸ் மாணவர்களுக்கெல்லாம் சொல்றேன், அவங்க பரீட்சைக்கு படிக்காமலே பாஸ் பண்ண முடியாது, ஃபெய்த்தை யூஸ் பண்ணி, அதையும் சொல்லிடுறேன். ரெண்டாவது, தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்துட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டேன், இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் தட் வே. அப்படி வேலை செய்யறது இல்லை. அப்படி பார்த்தா ஒரு பெண் கூட சொல்லிடுவா, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிள்ளை பிறந்துட முடிக்க வைக்க முடியும். அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். காட் டசன்ட் ஒர்க் தட் வே. ரொம்ப சயின்டிஃபிக். நான் சொல்கிறோம், இங்கே சயின்ஸ் தான் சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலா காட் இஸ் மோர் சயின்டிஃபிக் தென் எவ்ரிபடி. அவரோட சயின்ஸ் நமக்கு யாருக்கும் புரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பூமி 65,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுதுன்றாங்க. 67,000 நாட் எக்ஸாக்ட்லி. ஒரு கிளிப் பார்த்தேன், சுத்திட்டு இருக்கும்போது அது ஏன் அப்படி அசையாம நிற்குது, அதுக்கு ஒரு சயின்ஸ் வேணும்ல. அதை ஒரு இவங்க போட்டு பார்க்குறாங்க. அந்த இதில் பார்க்குற போது ஃபார்முலாஸ் எல்லாம் போடுறாங்க. அது எத்தனையோ பேஜுக்கு போகுது. ஒரு இடம் ஒரு பொருள் இப்படி சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அது கிராவிடேஷனல் புல்லுக்குள்ள அவங்க பார்க்குறாங்க.